செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்றும் கணிசம் குரல் செய்திகளுடன் இணைந்திருக்கும் உங்களுக்கு இனிய வணக்கங்கள். கணிசம் குரல் செய்திகளில் நீங்கள் ஆர்வம் உள்ளவராக இருந்தால், முதல் தடவையாக வந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அருகில் இருக்கின்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். கதைத்தால் கதை முடித்து விடுவேன், கதைத்தால் உங்கள் கதை சரி. அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் சிவஞானத்தை பார்த்து விழித்துள்ளார். அதிகளவான போதை பாவனை, யாழில் இளைஞன் மரணம். கிணற்றில் இருந்து யுவதியின் சடலம். ஊர்காவல்துறையில் இலங்கை போக்குவரத்து சபை மோதியதில் ஒருவர் மரணம். சம்பள அதிகரிப்பு 2025 சுற்றறிக்கை வெளியாகியது. மனித உரிமை மீறல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும். பிரிட்டன் நாடாளுமன்ற உறுப்பினர் உமா குமரன். மகாபலவை தாமதமின்றி வழங்க நடவடிக்கை. வாகன விலைகள் நடப்பாண்டில் மாறாது, பொருளாதார ஆலோசகர் சுமிந்த கருத்து. இன அழிப்பின் ஆக்கிரமிப்பே தையிட்டி விகாரையின் புதிய மடாலயமாகும். மாசக்திவேல். இலங்கை இந்திய மீனவர்களுக்கிடையிலான விசேட சந்திப்பு சில தினங்களுக்கு முன்னர் வவுனியாவில். வீடொன்றில் குளியலறையில் சூட்சுமமான முறையில் கசிப்பு உற்பத்தி. 380 லிட்டர் கூடா 20 லிட்டர் கசிப்பு மீட்பு. இராணுவத்துக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம். பங்களாதேஷில் மீண்டும் பதட்டம். எகிப்திய பிரமிட்டுகளின் அடியில் நிலத்தடி நகரம் கண்டுபிடிப்பு. அச்சத்தில் உறைந்த உலகம். இனி விரிவான செய்திகள். கதைத்தால், தேவையற்று கதைத்தால் உங்களுடைய வண்டவாளங்களை கப்பலேற்றி விடுவேன். இது உங்கள் ஆட்சி இல்லை, நீங்கள் இங்கே கதைக்கக்கூடாது. வடமாகாண சபையை அழித்தது நீங்கள், இங்கே கதைக்க வேண்டாம். அதிகம் கதைத்தால் உங்கள் ஊழலையும் வெளிப்படுத்த வேண்டி வரும். பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானத்தை பார்த்து விழித்தார். யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகர் தலைமையில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது. இக்கூட்டத்திலேயே மேற்கண்ட நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. பாலியாற்று குடிநீர் திட்டம் தொடர்பில் கலந்துரையாடல். யாழ் நடந்து கொண்டிருந்த சம்பவத்தில் வடமாகாண அவைத்தலைவர் CVK சிவஞானம் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனாவின் கருத்துக்கு எதிர்கருத்து தெரிவிக்கவே கோபமடைந்த அர்ச்சுனா மேற்கண்டவாறு அவைத்தலைவரை பார்த்து விழித்தார். அதன் பின்னர் சற்று நேரம் அமைதியாக இருந்த CVK சிவஞானம் கூட்டம் நிறைவு பெறுவதற்கு முன்னர் அங்கிருந்து வெளியேறினார். அதிகளவான போதை பாவனை, யாழில் இளைஞன் மரணம். அளவுக்கு அதிகமான போதை பாவனை காரணமாக யாழில் இளைஞன் ஒருவர் மரணமடைந்துள்ளார். இதில் நல்லூர் பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளைஞர் ஒருவரை உயிரிழந்தவராவார். குறித்த இளைஞர் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 23 நண்பர் வீட்டில் படுத்திருந்ததாகவும் திங்கட்கிழமை 25 மயக்க நிலையில் இருந்துள்ளார். உடனடியாக யாழ் போதான மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போது அவர் ஏற்கனவே உயிர் பிறந்திருந்ததாக கூறப்படுகின்றது. சம்பள அதிகரிப்பு சுற்றறிக்கை வெளியாகிறது. 2025 வரவு செலவு திட்டத்தின்படி அரசாங்க ஊழியர்களின் சம்பளம் மற்றும் அறிவுறுத்தல் தொடர்பான 10/2025 ஆண்டு இலங்கை அரசாங்க நிர்வாக சுற்றறிக்கை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைத்தின் செயலாளர் ஒப்பந்தத்துடன் சில தினங்களுக்கு முன்னர் வெளியிடப்பட்டுள்ளது. இதன்படி அரசாங்க ஊழியர் ஏப்ரல் 10 அதிகரித்த சம்பளம் கிடைக்க ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன. வவுனியாவில் கிணற்றில் இருந்து யுவதியின் சடலம் மீட்பு. வவுனியாவில் கிணற்றில் இருந்து இளம் யுவதி ஒருவரின் சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளது. இதில் வவுனியா கலா யோகஸ் வேப பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய இளம் யுவதியை மரணமடைந்தவராவார். வவுனியா கலாபோகஸ் வேப பகுதியில் கிணறு ஒன்றில் பொன் ஒருவரின் சடலம் காணப்பட்டதை அவதானித்த ஊர் மக்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியதை அடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பெண்ணின் சடலத்தை மீட்டனர். திடீர் மரண விசாரணை அதிகாரி கரீப் பிரசாத் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை மேற்கொண்டிருந்தார்.
ஊர்காவற்துறையில் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மோதியதில் ஒருவர் மரணம். ஊர்காவற்துறையில் இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பஸ் மோதியதில் ஒருவர் மரணமடைந்துள்ளார். இதில் ஊர்காவத்துறை புளியங்கூடல் தெற்கைச் சேர்ந்த குருசாமி கணேசலிங்கம் வயது 82 என்பவரே உயிரிழந்தவர் ஆவார். உயிரிழந்த நபர் கடந்த சனிக்கிழமை முற்பகல் மோட்டார் சைக்கிளில் ஊர்காவத்துறை பாலக்காட்டு நாட்சந்தியை கடக்க முற்பட்ட போது இலங்கை போக்குவரத்து சபை அவரை மோதியது. இதில் படுகாயங்களுக்குள்ளான மேற்படி நபர் ஊர்காவற்துறை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதான வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்த நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை காலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இம்மரணம் தொடர்பில் யாழ் போதான வைத்தியசாலை சிறீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் விசாரணைகளை மேற்கொண்டார். மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் விரைவில் மீனவர்களிடம் கையளிக்கப்படும். கடற்தொழில் அமைச்சர் உறுதி. மயிலிட்டி மீன்பிடி துறைமுகம் விரைவில் மீனவர்களிடம் கையளிக்கப்படும் என கடற்தொழில் அமைச்சர் ரா சந்திரசேகர் உறுதிபட தெரிவித்துள்ளார். மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் கடந்த செவ்வாய்க்கிழமை யாழ் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இக்கலந்துரையாடலில் பங்கு பற்றிய யாழ் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா மயிலிட்டி துறைமுகம் படையினரிடமிருந்து மீட்டு மீனவர்களிடம் கையளிக்க வேண்டும் என கோரியிருந்தார். மனித உரிமை மீறல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்தில் பாரப்படுத்த வேண்டும். பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன். இலங்கையின் உள்நாட்டு போரின் போது பாரதூரமான மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட தனிநபர்களுக்கு எதிராக பிரிட்டன் விதித்துள்ள தடைகளை வரவேற்றுள்ள பிரிட்டன் பாராளுமன்ற உறுப்பினர் உமாகுமரன் மனித உரிமை மீறல் குற்றவாளிகளை சர்வதேச நீதிமன்றத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என நான் தொடர்ந்தும் அழுத்தங்களை கொடுப்பேன் என தெரிவித்துள்ளார். மகாபல தாமதமின்றி வழங்க நடவடிக்கை. பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மகாபல புலமை பரிசிலை தாமதமின்றி வழங்குவதற்கு குறுகிய கால நடவடிக்கைகளை மேற்கொள்ள உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தீர்மானித்துள்ளது. இந்த வருடம் தாமதமான மகாபல உதவித்தொகைகளை பல்கலைக்கழக மாணவர்களுக்கு வழங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ள உள்ளதாக அந்த அமைச்சு வெளியிட்ட அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அத்துடன் மகாபல உதவித்தொகையை பெறுவோரின் கணனி தரவுகள் நவீனமயப்படுத்தல் தொடர்பிலும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதி அமைச்சர் வைத்தியர் மதுர செனவிரத்னவின் தலைமையில் நேற்று முன்தினம் நடைபெற்றதாக அந்த அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. வீதி புனரமைப்பு அமைப்போடு நிற்காமல் வெள்ள வாய்க்கால்களையும் சரி செய்யுங்கள். இளங்குமரன் எம்பி கோரிக்கை. நகர பகுதியில் வீதிகளை செப்பனிட கொடுக்கும் முக்கியத்துவத்தை வெள்ளநீர் வாய்க்கால்கள் தருவதில்லை. எனவே தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்துள்ளார். வாகன விலைகள் நடப்பாண்டில் மாறாது. பொருளாதார ஆலோசகர் துமிந்த. வாகன இறக்குமதிக்கான வரி திருத்தங்கள் இந்த ஆண்டில் மாறாது என ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலங்கமுவ தெரிவித்துள்ளார். இதன்படி இந்த ஆண்டு சந்தையில் வாகன விலைகளின் எந்த மாற்றமும் இருக்காது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதியின் மூத்த பொருளாதார ஆலோசகர் துமிந்த கூலங்கும நேற்று முன்தினம் இரவு தனியார் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசுகையில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இராணுவத்திற்கு எதிராக மக்கள் போராட்டம். இராணுவத்திற்கு எதிராக மாணவர்கள் போராட்டம். பங்களாதேஷில் மீண்டும் பதற்றம். பங்களாதேஷில் இராணுவம் அரசியலில் தலையிடுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மாணவர்கள் தலைமையிலான புதிய அரசியல் கட்சி போராட்டத்தில் இறங்கியுள்ளது. இதனால் அங்கு மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம் வெடித்ததால் அவர் இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார். இதைத் தொடர்ந்து முகமது யூனூஸ் தலைமையில் இடைக்கால அரசு அமைக்கப்பட்டது. ஹசீனாவுக்கு எதிராக போராட்டத்தை முன்னெடுத்த மாணவர்கள் ஒன்றிணைந்து தேசிய குடிமக்கள் கட்சி என்ற புதிய அரசியல் கட்சியை கடந்த மாதம் ஆரம்பித்தனர். இந்த நிலையில் பங்களாதேஷின் அரசியலில் அந்த நாட்டை இராணுவம் குறுக்கிடுவதாக அக்கட்சியினர் குற்றம் சாட்டி வந்தனர். இந்நிலையில் நேற்று முன்தினம் டாக்கா பல்கலைக்கழகத்துக்குள் தேசிய குடிமக்கள் கட்சியினர் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இதன்போது இராணுவத்தினர் தங்கள் பணியை மாத்திரம் மேற்கொள்ள வேண்டும் எனவும் நாட்டுக்குள் நுழைந்து அரசியலில் தலையிடக்கூடாது எனவும் அதற்கு தாம் அனுமதிக்க மாட்டோம் எனவும் தெரிவித்தனர். மாணவர் போராட்டத்தால் டக்காவில் மீண்டும் பதட்டமான சூழல் நிலவி வருகின்றது. இதன் காரணமாக இராணுவம் டக்கா வீதிகளில் ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. எகிப்திய பிரமிட்டுகளுக்கு அடியில் நிலத்தடி நகரம் கண்டுபிடிப்பு. எகிப்திய பிரமிட்டுக்கு அடியில் 2100 அடிகள் மேல் பரந்து விரிந்துள்ள 8 தனித்துவமான செங்குத்தான உருளை வடிவில் கலைப்பொருட்களை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். இது தவிர கிசாவில் உள்ள புகழ்பெற்ற எகிப்திய பிரமிட்டுகளுக்கு அடியில் மிகப்பெரிய நிலத்தடி நகரம் ஒன்றை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேடார் கருவிகள் உதவியுடன் ஆயிரக்கணக்கான அடி ஆழத்தில் தெளிவான திறனுடனான
புகைப்படிவங்கள் பெறப்பட்டுள்ளன. ஸ்கொட்லாந்து பல்கலைக்கழகத்தின் நிபுணர் மற்றும் இத்தாலியில் உள்ள பல்கலைக்கழகத்தின் விஞ்ஞானி ஆகியோரே இந்த பயணத்திற்கு தலைமை தாங்கியுள்ளனர்.